இன்னைக்கு ராமாயணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விடாமல் இறைவனை நினச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த பகவானை அடைய முடியும். இப்போது அது பேரில் வந்து எப்படி சொல்கிறதுனா லவ், முக்கியமான லவ், மிகப்பெரிய லவ். அந்த லவ் வந்து தீவிரமாக அடையும் போது மட்டும்தான் பகவான்கிட்ட அடைய முடியும். இப்போ எப்படின்னா ராவணன் வந்து வேறு யாரும் இல்லை, பெருமாளுடைய மிகப்பெரிய பக்தன், பெருமாளுடைய மெய் காப்பாளர். மெய் காப்பாளர்னா யார்? ஜெய விஜயன். அவங்க தான் திரும்ப பிறந்து ராவண கும்பகர்ணனாக பிறக்கிறாங்க. அவங்களுக்கு ஆசை, நிறையா ஆசையெல்லாம் அனுபவிக்கணும்னு. பெருமாளுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பிறவியை கொடுத்து பிறக்க வச்சிடுறாரு. ஆனால் அவங்க எப்படி அதை அடையிறாங்க தான் நம்ம இந்த கதையில் தெரிஞ்சுக்குது. இந்த கதையில் எதுக்கு உருவானது அப்படின்னா, எதிர்காலத்தில் நம்ம பிறக்கக்கூடுவங்க நம்மெல்லாம் எப்படி மாறி பகவான்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அடையணும், பெருமாளை அடையணுங்கிறதுக்காக இந்த கதை உருவாக்கப்பட்டது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ராவணன் என்ன பண்ணுறான், ராமரை எப்படி வெல்லணும், ராமனை எப்படி கொல்லணும் அப்படின்னு ராமரையே நினச்சிட்டு இருக்கான். அதனால் அவன் ராமர் கையால் முக்தி அடையணும். கம்சன் கிருஷ்ணனை எப்படி கொல்லணும், கிருஷ்ணனை எப்படி இதுங்கணும் அப்படின்னு கிருஷ்ணனையே நினச்சிருந்தான். கிருஷ்ணனுக்கு கையால் வாதம். ஆக எப்படி மோட்சம் கிடைக்கிது பாருங்கள். இறைவனை அடையணும்னா அது கெட்டவனாக இருந்தால் கூட அவரே நினச்சிட்டு இருந்தால் மோட்சம் அடைஞ்சாலும், நல்லவர்களாக இருந்தாலும் அவங்களே நினச்சிட்டு இருக்கணும். நல்லவங்களுக்கு என்ன ஒன்றுன்னா, கொஞ்சம் கேப் விட்ருவாங்க. பகவானை நினச்சிக்கிட்டே இருப்போம், கொஞ்சம் அசந்துருவான், தூக்கத்தில் ஏதோ மறந்துடுவான். ஆனால் கெட்டவங்க தூக்கத்தில் கூட அவங்களே நினச்சிட்டு இருப்பாங்க. அவனை பற்றி கொள்றதாகவும், அவனை வெட்டுறதாகவும், அவனை போய் இதுங்கிறதாவும் இப்படியே நினச்சிருப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து சீக்கிரமாக இறைவனை அடைஞ்சிருது. நல்லவர்கள் ஏன் இறைவனை போய் சீக்கிரமாக அடைய முடியறது இல்லைன்னா, அவங்க கொஞ்சம் நிறைய கேப் விழுந்துடும், அப்புறம் விட்ட இடத்துலேருந்து பிடிக்கணும். ஆனால் கெட்டவர்களுக்கு அப்படி கிடையாது. எனி டைமும் அப்படியே அதில் இருந்தே தீவிரமாக இருந்து அதில் அடைஞ்சிட்றாங்க. ஜெய் சீதாராம்.